அவர் எப்பவுமே என்ன பண்ணுவார், முதலீடுக்காக போகிறேன்னு சொல்லுவார் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது. இப்போ முதலீடு போகிறேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க ஆட்சி அவங்க கையில் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க, பேரனுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. இது ஒரு காரணமாக இருக்கலாம், பட் அதுதான் முக்கியமான காரணமும் கிடையாது. குறைஞ்ச டிக்கெட்டுங்க, குறைஞ்ச டிக்கெட்டு 80,000 ரூபாய். குறைஞ்ச டிக்கெட்டு 80,000 ரூபாய் லண்டனுக்கு. 10,000 எப்படி லண்டன் போக முடியும்? லண்டன் விசா வாங்கிறதுக்கே 10,000 ரூபாய். பேரன் ஒருவேளை மன வருத்தமாக இருக்கலாம், ஏன்னா அப்பா முதலமைச்சர் ஆகிடுவார், நம்ம துணை முதலமைச்சர் ஆகும்னு சொல்லி அருமையான இன்ப நிதி நினச்சிருக்கலாம். அதுக்காக தாத்தா போய் என்ன பண்ணுறாரு, இப்போ நீ கவலைப்படாதடா, நம்ம எப்படியாவது மறுபடியும் வந்துடுவோம், வரும்பொழுது ஒன்று நான் துணை முதலமைச்சர் ஆக்கிறேன்னு சொல்கிறதுக்காக போயிருக்கலாம். அவன் திருடன், மற்றவனாலும் திருடன்னு சொல்லுவான், ஏன்னா அவனுடைய திருட்டு தானே அவனுக்கு தெரியும். அவன் சோஃபா மாடல், யாரு? உதயநிதியே சோஃபா மாடல். அவன் பார்த்துருக்கலாம்ல, ஒருவேளை அவன் தாத்தா காலத்துன்னு பார்த்துருப்பான். இப்போ உங்களெல்லாம் உள்ள தள்ளுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு இப்போ விஜய். அதை தான் எப்போன்னு காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ உதயநிதி சிறைச்சாலைக்கு போகின்றாரு மக்கள்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. திமுக விட்டு யாரும் நகரலன்னு சொல்றீங்க, இப்போ ஜெகத் ரட்சகன் தான் உங்களுக்கு ஒரு பெரிய தூண். திமுகவுக்கு கலைஞர் இருந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஜெகத் ரட்சகன் தான் உங்களுக்கு தூண். அந்த தூணுடைய ஒரு பகுதி இப்போ எங்க போயிடுச்சு? தாவேக்கா போயிடுச்சு. இப்போ என்ன சொல்ல போறீங்க? திருமாவளவன் போயிட்டாரு. ஏங்க, அவர் தானே உங்களுக்கு கூட்டணிக்கு முட்டு கொடுத்தவரே, திமுகவுக்கு முட்டு கொடுத்தவரே அவர் தானேங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவர்கள் யார் இப்போ லட்சாதிபதியாக இருக்கிறார்? எல்லாம் கோடீஸ்வரராக தான் இருக்கிறார், லட்சாதிபதிகளே கிடையாது. கோடீஸ்வரர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார். எதால கெட்டான், வாயால கெட்டான்ற மாதிரி தான் அந்த வைகோவுடைய பிரச்சனையே. அல்லது இன்னைக்கு திமுக இருந்திருக்காது, அன்னைக்கு டாக்டர் கலைஞரே கவிழ்த்து போடுற அளவுக்கு ரொம்ப அழகாக சிறப்பாக அவர் ஆரம்பித்தார் அந்த கட்சியை. தவளை எதால கட்டுச்சா, கத்தியே கட்டு பாம்பு விழுங்கிட்டு போயிட்டான். அந்த கதை தான் இப்போ இவர் வைகோ. வைகோ தாவேக்கால நுழைஞ்சது சிவபூஜையில் கரடி பூந்த கதை. அதனால அருமையான தாவேக்கா தொண்டர்ல இருந்து, தலைவர்ல இருந்து, மந்திரி சபையிலிருந்து, ஆட்சியாளர்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இளைய பிரதிநிதிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ இவ்வளோ அரசியல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்டாலின் அவர்கள் லண்டன் கிளம்பி போயிட்டாரு. எப்பயாவது ஏதாவது சிஎம்மாக இருக்கும்போது போகும்போது இந்த முதலீடு அந்த முதலீடுனாரு. இப்போ போய் இப்போ பேரனுடைய பட்டமளிப்பு விழாவுக்காக போயிருக்கேன். பட்டமளிப்பு விழாவுக்கு 10 நாள் போகணுமா சார்? இந்த மாதிரி கேள்விகள் எழுப்பப்படுது. எப்படி பார்க்குறீங்க அதை? நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. அவர் எப்பவுமே என்ன பண்ணுவார், முதலீடுக்காக போகிறேன்னு சொல்லுவார் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது. இப்போ முதலீடு போகிறேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க ஆட்சி அவங்க கையில் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க, பேரனுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. இது ஒரு காரணமாக இருக்கலாம், பட் அதுதான் முக்கியமான காரணமும் கிடையாது. நான் எப்பவும் சொல்லுவேன், அவருடைய உடல்நிலை சரியில்லை, அது பரிசோதனை செய்வதற்காக அவர் இப்போ லண்டன் போயிருக்கிறார். கடந்த முறை லண்டன் தான் போயிட்டு வந்தார். ஆமாம். அதுக்கு முந்தின முறை துபாய் போயிட்டு வந்தார். சரியா? அதுக்கு முந்தின சிங்கப்பூர், அதுக்கு முந்தின அமெரிக்கா. ஆக இப்பொழுது அவருக்கு இருக்கிற மருத்துவர் லண்டன்ல இருக்கிறார். சரியா? அதனால் உடல்நிலையை கவனிக்க போகின்றார். அதோடு கூட பேரனையும் கவனிச்சுட்டு வர போறார். இவருக்கு பேரன் ஒருவேளை மன வருத்தமாக இருக்கலாம், ஏன்னா அப்பா முதலமைச்சர் ஆகிடுவார், நம்ம துணை முதலமைச்சர் ஆகும்னு சொல்லி அருமையான இன்ப நிதி நினச்சிருக்கலாம். அதுக்காக தாத்தா போய் என்ன பண்ணுறாரு, இப்போ நீ கவலைப்படாதடா, நம்ம எப்படியாவது மறுபடியும் வந்துடுவோம், வரும்பொழுது ஒன்று நான் துணை முதலமைச்சர் ஆக்கிறேன்னு சொல்கிறதுக்காக போயிருக்கலாம். ஓகே சார். பட் இருந்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, சோஃபா வந்தோடனே எல்லாருமே கட்சி விட்டு போயிட்டாங்க, அதாவது கூட்டணி கட்சியில் எல்லாமே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். எதனால் அந்த சோஃபா மாடல் ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது? அதாவது தான் கள்ளன் பிறனை கள்ளன் என்பான். அவன் திருடன், மற்றவனாலும் திருடன்னு சொல்லுவான், ஏன்னா அவனுடைய திருட்டு தானே அவனுக்கு தெரியும். அவன் சோஃபா மாடல், யாரு? உதயநிதியே சோஃபா மாடல். அவன் பார்த்துருக்கலாம்ல, ஒருவேளை அவன் தாத்தா காலத்துன்னு பார்த்துருப்பான். ஒருவேளை பணம் எடுத்துகிட்டு போனால் போலீஸ் பிடிச்சிட்டு போகிறான்டா, டே சோஃபாவில் வச்சு எல்லாத்தையும் தூக்கிட்டு போங்கடா தாத்தா சொல்லியிருப்பார். இவரு கூட ஒரு அந்த நேரம் சோஃபா தூக்கியிருப்பார்.
உதயநிதி இருக்கிறாரு, அந்த நேரம் சோஃபா தூக்கியிருப்பார். ஏன்னா இவர் பேரே நிதி தானே, உதயத்தில் நிதி. அதனால கொஞ்சம் அறிவோட கூட தாத்தா செய்திலாம் பார்த்துருப்பாரு. இப்போ அந்த நினைவு வந்திருக்கும், ஒரு அதை தான் இவங்களும் செய்கிறாங்க போல் இருக்கு அப்படின்னு நினச்சி இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி சொல்கிறாரு. அதனால் இதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்லி எதாவது நடக்க போதா? மக்களுக்கான காரியமாக இதெல்லாம், மக்களுக்கு இதனால் என்ன, நீ சோஃபான்னு சொன்னா என்ன, நீ எதுன்னு சொன்னா என்ன? இப்போ மக்கள் அதெல்லாம் பார்க்கல. இப்போ உங்களெல்லாம் உள்ளே தள்ளுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு இப்போது விஜய். அதை தான் எப்போன்னு காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ உதயநிதி சிறைச்சாலைக்கு போகின்றாரு மக்கள்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை சிறைச்சாலையில் போய் ஒரு சோஃபா கேட்டால் அவங்க கொடுப்பாங்க உட்காரத்துக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். பட் இருந்தாலுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதிமுகவில் இருக்கிற எல்லா எம்எல்ஏஸையுமே வந்து அவங்க வந்து இந்த இதை வச்சு வாங்கிட்டாங்க, காசு வச்சு வாங்கிட்டாங்க. ஆனால் திமுகவில் வந்து ஒருத்தனை கூட வாங்க கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்கிறாரு சார். ஏன்னா திமுக அந்தளவுக்கு கட்டுக்கோ? திமுகவில் பொருளாளர் யாருங்க? டிஆர் பாலு, அவர் தான் பொருளாளர். அடுத்த முக்கியமான ஆள் யாருங்க திமுகவில்? பணம் படைத்தவர் ஜெகத் ரட்சகன். அவர் மகன் எங்கே போயிட்டாரு? அவர் தாவைக்கா போயிட்டார்ல. ஏங்க போனாரு? திமுக விட்டு யாரும் நகரலன்னு சொல்றீங்க. இப்போ ஜெகத் ரட்சகன் தான் உங்களுக்கு ஒரு பெரிய தூண். திமுகவுக்கு கலைஞர் இருந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஜெகத் ரட்சகன் தான் உங்களுக்கு தூண். அந்த தூணுடைய ஒரு பகுதி இப்போ எங்கே போயிடுச்சு? தாவைக்கா போயிடுச்சு. இப்போ என்ன சொல்ல போறீங்க? என்ன, அதாவது இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், செந்தில் பாலாஜி தாவைக்கா ஓடிடுவார், இல்லை பாஜகவுக்கு ஓடிடுவார். ரெண்டில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கும். சேகர் பாபு என்ன, அவர் யோசித்திருப்பார். செங்கோட்டை நம்ம கூட இருந்தவர். என்ன, அடுத்தது இந்த சுகாதார அமைச்சராக இருந்தார் மோடி பாஸ்கர், அவர் பேர் என்ன? மா சுப்பிரமணியன். இல்லைங்க, அதிமுக பாஸ்கர் நம்ம கூட இருந்தவர். நம்மளாம் ஒன்றா தானே இருந்தோம். வாப்பா நீயும் இங்கே, நம்மளாம் ஒன்றாவே இங்கே இருப்போம், தாவைக்கெல்லாம் இருப்போம். ஒருவேளை சேகர் பாபு போனாலும் போகலாம். என்ன, அப்போது உதயநிதி என்ன சொல்லுவார்? திமுக விட்டு யாரும் போகலன்னு சொல்லுவார். ஏங்க முக்கியமான ஒரு ஆள் போயிட்டாரு, அதை சொல்ல மறந்துட்டேன்னு நான். திருமாவளவன் போயிட்டாரு. ஏங்க அவர் தானே உங்களுக்கு கூட்டணிக்கு முட்டு கொடுத்தவரை, திமுகவுக்கு முட்டு கொடுத்தவரே அவர் தானேங்க. முதல்ல அவர் காலியாகி போயிட்டார். அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுக்கு முட்டு கொடுத்தது, அதுவும் போயிடுச்சு. காங்கிரஸ் தேசிய கட்சி எங்களோடு கூட இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க, அதுவும் போயிடுச்சு. இதுக்கு மேலே வேற என்னங்க சொல்லணும்? திமுகலேருந்து யாருமே போகலன்னு ஏங்க திமுக போயிட்டாரு. இப்போ ஜெகதரட்சி பையன் ஒருத்தரை கலந்துக்குவாங்க. இப்போ கூட ஒருத்தர் எனக்கு கைபேசியில் தொடர்பு கொண்டாரு. என்ன, இந்த மாதிரி கட்சியில் யாரும் அவரை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் போய் பேட்டி எடுக்கலான்னு போனால் அவர் பத்திரிகையாளர் அது சொல்கிறார், பேட்டி எடுக்கலான்னு தனியாக நிற்கிறாருங்க. முந்தி திமுகவில் அவர் இருக்கும்போது நிறைய பேர் வந்தாங்க, இப்போ அவர் திமுக தான் இருக்கிறாங்க, அவர் கூட நிற்கிறது கூட ஆள் இல்லைங்க, தனியாக நிற்கிறாருங்கன்னு சொல்கிறாரு. முடிஞ்சு போச்சு உங்கள் கதை. அதாவது ஒரு பக்கம் ஒரு இலை வந்து காஞ்சி போச்சு, இன்னொரு பக்கம் சூரியனும் அஸ்தமிச்சுக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன எடுத்து அப்படியே காணாமல் போயிடும் கொஞ்ச நாளில். சார் அதே மாதிரி இப்போது ஏவாவேலு அவர்களுமே வந்து அந்த ரைடு வந்த உடனே இப்போ திடீர்னு ஏதோ வேறு ஹாஸ்பிட்டலில், வெளிநாட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டதா சொல்லப்படுதே சார். ஒருவேளை அவரையும் கைது பண்ண போகிறாங்களா என்ன? அதாவது காவல்துறை இருக்குது இல்லையா, ரொம்ப நல்ல காவல்துறை. தமிழ்நாட்டுடைய காவல்துறை ரொம்ப நல்ல காவல்துறை. ஆசியாலே பேர் வாங்கினவங்க. ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட ரகசியத்தெல்லாம் சொல்லிவிடுவாங்க. முந்தி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு விருப்பமான காவல்துறை தலைவர்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அதிகாரிகள் இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு வார்த்தை மெதுவாக சொல்லிகிட்டு இருப்பாங்க, சார் அரெஸ்ட் ஆனாலும் ஆகலாம் சார், ஜாக்கிரதை சார்னு. உடனே பார்த்தாரு, ரொம்ப தூரம் போனால் தானே கஷ்டம் உடனே வர்றதுக்கு, பக்கத்தில் ஏதோ இருக்குது 3.5 மணி நேரம், சிங்கப்பூருக்கு போயிட்டா தொந்தரவே இல்லை. அடுத்து அருமையான நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நிறைய சொத்துக்கள் அங்கே இருக்குது சிங்கப்பூரில். பெரிய பெரிய கட்டிடங்கள், ஒரு பெரிய கப்பல் போன்ற பெரிய கேளிக்கை மண்டபம் அங்கே இருக்குது. ஆக இவர் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறாரா இல்லை அந்த கேளிக்கை இதில் போய் உட்காந்துருக்கிறாரு, யாருக்கு என்ன தெரியும்? விளங்குதா? நம்ம இங்கே சொல்லிகிட்டு இருப்போம் ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறாருன்னு. அவர் அதை சொல்லியிருப்பார் யார் மூலமாக, இப்போ நான் ஆஸ்பத்திரி இருக்கேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதில் அந்த கேளிக்கையில் உட்காந்துருப்பார் அவர். சரிங்களா? அதனால் தம்பி ஜோசப் விஜய் என்ன பண்ணோம், இப்படி அந்த காலத்தில் என்னது சிங்கம் வருதா கரடி வருதுன்னு சொல்லுவாங்களே ஒரு கதை, வருது கரடி வருதுன்னு. கரடி வருதுன்னு சொல்லாது தம்பி, டக்குன்னு தூக்கி உள்ளே போட்டுரு.
ஏன் போட்டு அவங்கள வச்சுட்டு வெளியே விட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துக்குள்ள சிறைச்சாலை அனுப்பிட்டு அப்புறம் அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க, எங்கேயும் தப்பிக்க முடியாது, எந்த ஆஸ்பத்திரியிலும் படுக்கவும் முடியாது. சிறைச்சாலை கொண்டு போய் வச்சுட்டு அவங்க பாட்டு அங்கே இருப்பாங்க. எப்போல்லாம் வேணுமோ அவங்கள கூப்பிட்டு விசாரித்து அவங்கள்ட்ட இருக்கிற பல கோடிகளை எடுத்து அரசாங்க கஜானாக்குள்ளே போட்டுங்கன்னு நான் சொல்ல வரேன். நான் ஓகே சார். பட் இருந்தாலுமே ஏவாவேலு ரொம்ப ஆரம்பத்தில் ஏழ்மையாக வாழ்ந்தவர், அவருக்கு எவ்வளோ கோடி வந்ததுன்ற மாதிரி, அவர் எப்படிப்பட்ட ஏழ்மையாக இருந்தவர் சார் அவர்? ஏங்க யார் தான் எளிமையாக இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க? திமுகவில் அத்தனை பேரும் எளிமையானவர்கள் தான், அத்தனை பேரும் எளிமையானவர்கள் தான். இப்போ தாவேக்கா அரசாங்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ மந்திரிகள்லாம் நீங்கள், நான் இப்போ உட்காந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில் அதான் வேலையாக இருந்தேன், அவங்க ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சிலர் வெறும் 52,000 தான் வச்சே இருந்திருக்கிறாங்க அவங்க பேங்க்லேயே எலெக்ஷன் சமயத்தில். இவ்வளோதான் அவங்கள்ட்ட இருக்குது. அவங்கள்ட்ட ப்ரொஃபைல் படி பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்னும் 5 வருஷம் முடிஞ்ச பிறகு எப்படி இருக்க போகிறாங்க, இதை தான் நம்ம கவனிக்கணும். அந்த மாதிரி தான் ஏவாவேலு. நான் காஞ்சிபுரத்துலேருந்து ஆற்காடுக்கு போகிற வழியில் எப்பவுமே அங்கே ஒரு டாபா ஒன்று இருக்குது, மதியான நேரத்தில் அங்கே போய் சாப்பிடுவேன், அருமையாக இருக்கும். அவர் சொல்கிறாரு ஏவாவேலு பற்றி அவர் பல காரியத்தை சொன்னார். ஆனால் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்ததுன்னா, இந்த முறை ஏவாவேலு தோத்துருவாருன்னு இருந்தது. பட் எப்படி அவர் ஜெயிச்சிட்டார், திரும்ப சட்டசபைக்குள்ளே வந்துட்டார். அதனால் அவர்கள்லாம் ஒன்றும் இல்லாதவர்கள் நீ கோடியில் புரண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவர்கள் யார் இப்போ லட்சாதிபதியாக இருக்கிறார்? எல்லாம் கோடீஸ்வரராக தான் இருக்கிறாங்க, லட்சாதிபதிகளே கிடையாது. கோடீஸ்வரர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க. ஓகே சார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எலெக்ஷன் அஃபிடவிட்டில் கொடுக்கும்போது எல்லாம் 50,000 அப்படி கொடுத்தாங்க. சொன்ன மாதிரி ஸ்டாலின் அவர்கள் 10,000 தானே சார் கொடுத்தாரு. எப்படி சார் லண்டன் போனார்? நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ நானே அதை சொல்லுமான்னு நினச்சேன், நீங்கள் அடுத்து அந்த கேள்வி தான் வர போகிறீங்கன்னு. அவருக்கு பாக்கெட்டில் இருந்தது 10,000ங்க. அவருடைய சொத்து மதிப்பு 10,000. ஆனால் திமுக சொத்து மதிப்பு என்ன? அவங்க அப்பாவுடைய சொத்து மதிப்பு என்ன? மகனுடைய சொத்து மதிப்பு என்ன? அதை வச்சு அவர் லண்டன் போயிருக்கிறாருங்க. நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. அவர் பாக்கெட்டில் இருக்குது 10,000 தான், ஆனால் திமுக சொத்து இருக்குது. அது எப்படி சார் பேரனுடைய பட்டமளிப்பு விழாக்கு வந்து திமுக தொண்டனுடைய காசு எடுத்துட்டு அங்கே போகலாம்? அந்த தொண்டனுக்கு அறிவு இல்லையே. உங்களுக்கு தெரியுது எப்படி திமுக உடைய நிதியை வைத்து கொண்டு லண்டனுக்கு போகலாம். ஏன்னா டிக்கெட்டே வந்து குறைஞ்ச டிக்கெட்டுங்க, குறைஞ்ச டிக்கெட்டே 80,000 ரூபாய். குறைஞ்ச டிக்கெட்டு 80,000 ரூபாய் லண்டனுக்கு. 10,000 எப்படி லண்டன் போக முடியும்? லண்டன் விசா வாங்கிறதுக்கே 10,000 ரூபாய், 8,600 ரூபாய் விசா ஃபீஸு. லண்டனுடைய விசா ஃபீஸை 8,600 ரூபாய். இவர் எப்படி 10,000 வச்சுக்கிட்டு லண்டன் போனார்? அப்போ இந்த திமுக தொண்டனுக்கு தான் அறிவு வேணும். இன்னும் அந்த கட்சியில் நான் தொண்டனாக உட்காந்துருக்கிறேன்னே 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு லண்டனுக்கு போகிறாரே. எவ்வளோ நம்மளை இந்த 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 பாம்பு மகுடி ஊதுவான் தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? உடனே பாம்பு வரும், இவனும் ஊதி ஊதி காட்டுவான், பாம்பை பிடிச்சிட்டானுவான். அந்த மாதிரி கதை என்ன. இந்த திமுக காரனுக்கு அந்த அறிவு வேணும். என்ன உங்களை மகுடி ஊதி உங்களை வச்சுருக்கிறாங்க அந்த கட்சியில். நீங்களாம் ஆடுடா பாம்பே ஆடிட்டு இருக்கிறீங்க அந்த திமுக கட்சியில். வேறு என்னத்தை நான் சொல்ல முடியும்? புரியுது. அதே மாதிரி இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ கரூர் போகிறதா சொல்லியிருக்காங்க. அங்கே இறந்த 40 குடும்பங்களுக்குமே வந்து அரசு வேலை கொடுக்குறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்துமே வந்து ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களே சார். அதாவது ஏதோ ஒரு வகையில் நம்ம தம்பி ஜோசப் விஜய் என்ன நினைக்கிறான்னா, அங்கே ஒரு தவறு நடந்து போச்சு. பாவம் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் பிள்ளைகளை, கணவரை, மனைவியை இழந்து தவிக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் நம்ம புண்ணியத்தை தேடிக்கணும். அடுத்தது அந்த குடும்பங்களுக்கு ஏதோ வகையில் இந்த அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்யணும் என்பதற்காக அருமையான தம்பி ஜோசப் விஜய் என்ன பண்ணுறது, ஒரு அரசாங்க வேலையை கொடுத்துட்டா. இப்போது எல்லாருக்கும் 10 லட்ச ரூபா கொடுத்தாரு. அந்த 10 லட்சம் எத்தனை நாளைக்கு இருக்கும்? சிலருக்கு 10 மாதம் தான் இருக்கும், சிலருக்கு 1 வருஷம் தான் இருக்கும், அதுக்கு மேலே தாங்காது. அவங்களுக்கு அரசாங்க ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலையை கொடுத்துட்டா நிச்சயமாக என்ன ஆகும், அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒரு வேளை இந்த அரசாங்க வேலையில் ரிட்டையர் ஆகி போனால் கூட அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் நடக்கும். அது நல்லது தானே. அதாவது மக்களுக்கு ஒரு நல்ல காரியம் ஒருவர் செய்கின்றார் என்றால் யாராக இருந்தால் நமக்கு என்ன, நல்ல காரியம் செய்கிறாரு, நல்லது தானே இதுன்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பணும். அதான் மனித நேயம் என்பது. கொடூரமானவன் தான் என்ன சொல்லுவான், நம்ம என்ன பண்ணாலும் அதில் குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். ஆக மனிதரெல்லாம் நாம் வாழணும்.
மனித நேயமிக்கவராய் அருமையான தம்பி ஜோசப் விஜய் தொடர்ந்து இப்படியே சென்று கொண்டிருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். பட் இருந்தாலுமே வந்து இந்த ஆதவர்ஜுனா பேசும்போது வந்து இந்த போலீஸை கையில் வச்சுட்டு கரூர் சம்பவத்தை நடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி திமுக மேலே குற்றச்சாட்டு வைக்கிறார். அதுக்கு நாங்கள் பழிவாங்க விட மாட்டோம் அந்த டோனில் பேசியிருக்காரு சார் ஆதவர்ஜுனா. அதாவது ஒரு மனிதனாக பேசிட்டார் அவர், தவறு இல்லை. எல்லா மனுஷருக்கும் அதுதான் இருக்கும். அந்த காலகட்டத்தில் போன ஆட்சி இருந்த சமயத்தில் இதே ஆதவர்ஜுனா இவங்க என்னெல்லாம் பேசினாங்க கரூர் சம்பவத்தை வச்சு. ஆதவர்ஜுனா நேரடியாக போய் அந்த 40 பேர் கொண்டுட்டு வந்த மாதிரி பேசினாங்க, விளங்குதா? ஆனால் அந்த 40 பேருக்கு இடையூறாக இருந்தது செந்தில் பாலாஜி. இன்னைக்கு அந்த அளவுக்கு அங்கே பிரச்சனை ஏற்பட்டதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி. ஏன்னா அந்த ஆம்புலன்ஸில் என்ன ஆச்சு, பேனர்லாம் வந்துச்சு, திமுக பேனரோடு தான் ஆம்புலன்ஸே வந்துச்சு. அப்போ எப்படி திடீர்னு இந்த ஆம்புலன்ஸ்லாம் வந்துச்சு? அப்போது இதெல்லாம் நினைக்கும் போது அருமையான தம்பி ஆதவர்ஜுனாவுக்கு நிச்சயமாக அந்த மனித இயல்பினாலே பேசக்கூடிய காரியம் இருக்க தான் செய்யும். 1000 தான் அமைச்சராக இருந்தாலும் அவர் அந்த நேரத்தில் இருந்த சூழ்நிலையை நாம் எண்ணி பார்க்கணும். நானே சிந்திச்சு பார்த்துருக்கிறேன், என்ன ஆதவர்ஜுனா போட்டு இப்படி பேசுகிறாங்களே பாவம். அதனால் அந்த சூழ்நிலையில் பேசக்கூடிய சில வார்த்தைகளை நாம் பெரிதாக எண்ணக்கூடாது. இது திமுகவுக்கு எப்பொழுதுமே கைவந்த கலை. அடுத்த ஆட்களை இன்னும் வேணால் பேசுவாங்க, ஆனால் தாங்க எப்படி நினைச்சே பார்க்க மாட்டாங்க. இது திமுக கைவந்த கலை, வேற வழியே கிடையாது. ஓகே சார், அதனால தான் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி கைது பண்ணிடுவோன்றதுக்காக தலைமறைவாக இருக்காரா என்ன அவர்? அதாவது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அவர் நேபாளில் இருக்கிறாருன்னு. அவர் சென்னையில் தான் இருப்பார், வேற எங்கேயும் இருக்க மாட்டார். மறுபடியும் அதுதான் நான் சொல்ல வரேன்னு, காவல்துறை போன ஆட்சியிலே அவங்க கையில் இருந்தது. அதே காவல்துறை அதிகாரிகள் தான் இப்போவும் அருமையான செந்தில் பாலாஜிக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கணும், வரல. அவருடைய வழக்கறிஞரும் வரல. ஆக இதெல்லாம் காவல்துறையுடைய வேலை. அடுத்தது கோர்ட்லேயும் ஒரு வேலை இதை கண்டிக்கணும், பிடி வாரண்ட் போட ஆகணும். ஏன்னா கோர்ட்டை அவமதிக்கக்கூடிய ஒரு காரியம் இது. அதனால் இந்த புதிய அரசாங்கம் இதை செயல்படுத்த வேண்டும். ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, ஏன் அவரை விட்டு வைக்கிறீங்க, ஏன் உடனே கைது பண்ணலை, ஏன் இன்னும் பிடிவாரன் போடலை அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் நிச்சயமாக அந்த கோர்ட்டாரை நிச்சயமாக கேட்கணும். காவல்துறை அதிகாரியும் கட்டாயம் கேட்டு ஆகணும். அப்போ தான் இந்த அரசாங்கம் சரியாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். புரியுது சார். இப்போ கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து திமுக என்னதான் விமர்சனம் பண்ணாலுமே அமைதியாக இருந்தாங்க. ஆனால் வைகோ அவர்கள் வந்து ஒரு ஸ்டெப்பு மேலே எக்ஸ்ட்ரா போய் திமுக கரப்ஷன் கட்டிங்கு, ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபீட்டு கூட அவ்வளோ காசு வாங்குவாங்க, அந்தளவுக்கு பேசியிருக்காரு சார். இதெல்லாம் திமுக கூட்டணி இருக்கும்போது பேசலை அப்படின்னு கேள்வி கேட்கும்போது கூட்டணி திரும்பத்திலாம் நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு முட்டு கொடுக்குறாரு. இதெல்லாம் கரெக்டாக சார்? அது அதாவது வைகோ பாவம் ஒரு 25 வருடத்துக்கு முன்பதாகவே அவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பித்தார். எதாலை கெட்டான் வாயாலை கெட்டான்ற மாதிரி அதுதான் அந்த வைகோவுடைய பிரச்சனையே. அல்லது இன்னைக்கு திமுகவே இருந்திருக்காது. அவருடைய ஆரம்ப கட்டம் அன்னைக்கு டாக்டர் கலைஞரே கவிழ்த்து போடுற அளவுக்கு ரொம்ப அழகாக சிறப்பாக அவர் ஆரம்பித்தார் அந்த கட்சியை. நான் கூட அந்த சமயத்தில் நினச்சேன், ரொம்ப அருமையாக ஆரம்பித்தார், அவ்வளோதான் திமுக காலி, இனிமேல் மதிமுக தான் இருக்கும் தமிழ்நாட்டிலலாம் நாங்கள் நினச்சி பார்த்துருக்குறோம். ஆனால் அந்த தெலுங்கில் சொல்லுவாங்க நோர் மூஸ்கண்டின்னு, கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம்? அது மாதிரி இந்த தவளை எதால கட்டுச்சா, கத்தியே கட்டு பாம்பு வந்து விழுங்கிட்டு போயிட்டான். அந்த கதை தான் இப்போ இவர் வைகோ வந்தார்ல, ஒரு அடுத்த கூட்டணி கட்சிக்கு வந்துட்டார். இங்கேயாவது அமைதியாக இருக்கிறாரா பார்த்தீங்களா, ஆரம்பிச்சிட்டார் மறுபடியும். அடுத்தது அவர் பேசாமல் ஓய்வு எடுக்கிறது தான் நல்லது. வயசாயிடுச்சு, அவரும் பாவம் ரொம்ப தளர்ந்து இருக்கிறார். ஆனால் அந்த பேச்சினால ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறார். பட் இருந்தாலும் விஜய் அவர்கள் ஒபாமாவோட கம்பேர் பண்ணி பேசுகிறவங்க கிடைக்கிட்டாரு. அதை தாங்க நான் சொல்கிறேன். ஒபாமா கூட போய் ஒரு கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு. தான் பேசுறது என்னன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறார். இப்போ அவரால் உண்மையாக சொல்ல போனால், நான் போன பேட்டியில் சொன்னேன்னு நினைக்கிறேன், கரடி பூந்த கதை தான். சிவ பூஜையில் கரடி பூந்த கதை. வைகோ வந்து தாவேக்கால நுழைஞ்சது சிவ பூஜையில் கரடி பூந்த கதை. அதனால அருமையான தாவேக்கா தொண்டர்லேருந்து, தலைவர்லேருந்து, மந்திரி சபையிலேருந்து, ஆட்சியாளர்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா கரடி பூந்த கதை தான். ஓகே சார்.
சார் அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் நேற்று வந்து ஆம்ஸ்ட்ராங் நினைவு நாளுக்கும் போது சில விஷயங்கள் பேசியிருந்தார். அதில் அவர் சொல்கிறாரு, அதாவது வந்து விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து எனக்கு மகிழ்ச்சியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரே சார். ஆமாங்க, ஏன்னா அவருக்கு ஒரு பயம் இருக்க தானே செய்யும். எப்படி இருந்தாலும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அவருக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்கலை, எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அத்தனை பேருக்கும் யார் இதை கொலை செய்தார்கள் நன்றாக தெரியும். ஒருவேளை இவரையும் ஒருவேளை இப்போ என்ன ஆகிடும், இப்போ தம்பி விஜய், ஜோசப் விஜய் என்ன பண்ணுவார், அதை தோண்டி எடுப்பார். அந்த வழக்கை தோண்டி எடுத்து யாரெல்லாம் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிடும்போது அந்த லிஸ்ட்டில் இவர் பேர் அங்கே வந்துடுச்சுன்னா என்கின்ற ஒரு பய உணர்ச்சி இருக்க தான் செய்யும். இது இயல்பு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து அந்த வழக்கை மீண்டும் எடுங்கள், விட்டு விடாதீர்கள். ஏன்னா எனக்கு நன்றாக தெரியும், நிச்சயமாக இது இந்த கொலை வந்து கடந்த ஆட்சியாளர்கள் செய்ததானே தவிர வேறு யாரும் செய்யவில்லை. அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதுவும் இப்பொழுது இந்த லஞ்ச ஒழிப்பு துறை அதிகாரியாக ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிறார் இல்லையா, அவருக்கு கட்டாயம் தெரியும் யார் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தது என்று. கட்டாயம் அவருக்கு தெரியாமல் இருக்கவே இருக்காது. ஏனென்றால் முக்கிய புள்ளிகள் இதை குறித்து நன்றாக தெரிந்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஷூட் பண்ணிட்டாங்க. காவல்துறையே அவங்களை ஷூட் பண்ணிட்டாங்க, முக்கியமான சாட்சிகள். அதனால் நிச்சயமாக இவருக்கு என்ன பயம் இருக்கும், மறுபடியும் அந்த வழக்கை எடுத்துட்டா எங்கே இவருடைய தலை உருண்டுறமோன்னு பயப்படுறாரு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். அதே மாதிரி இப்போது திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்னு ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு சார். அது வந்து யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து தமிமுன் அன்சாரி சொல்கிறாரு, கேரளா ஃபைல்ஸு, காஷ்மீர் ஃபைல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணீங்க, ஏன் எங்கள் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அந்த அளவுக்கு பயந்த ஆட்சி அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாரு சார். திருப்பரங்குன்ற ஃபைல்ஸை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரா? படம் எடுத்தாச்சு, ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்றாங்களாம். ஓ, படம் எடுத்தாச்சு ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. யார் ரிலீஸ் பண்ண விட மாட்டா? தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியாலும் சரி, சென்ட்ரல் இருக்கிறதும் சரி. திருப்பரங்குன்ற இதை விட மாட்டாங்க, ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்களா? இப்போது திருப்பரங்குன்ற இது வந்து ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இப்போ பாஜக அரசு நினச்சா உடனே ரிலீஸ் பண்ணிடலாம், தாவேக அரசு நினச்சா ரிலீஸ் பண்ணிடலாம். ஆனால் மக்களுக்குள்ளே எதுவும் குழப்பங்கள் வரக்கூடாது என்பதற்காக அமைதியாக இருக்கின்றார்கள். ஆனால் ரிலீஸ் ஆகி வரும், வராமல் இருக்காது. ஏன்னா ஜனநாயகம் வந்தாகணும், இதுவும் வந்தாகணும். நிச்சயமாக வரும், வராமல் போகாது. புரியுது. அதேமாதிரி இப்போ வந்து இந்த டிஆர் பாலு அவர்கள் அண்ணாமலை மேலே இருந்த டீஃபமேஷன் கேஸ் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாரு சார். என்ன சார் அந்தளவுக்கு பயமே அண்ணாமலை மேலே இருக்காமல் எப்படிங்க இருக்கும்? அதாவது கோர்ட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்கும் போது, அந்த வழக்கறிஞர்கள் கேள்வி கேட்கும் போது சில உண்மைகள் தானாக வெளியே வந்துடும். அந்த மாதிரி டிஆர் பாலு என்ன பண்ணுறாரு, கோர்ட்டுக்கு போகிறாரு. அண்ணாமலை தம்பியே என்ன பண்ணுறாரு, நேரடியாக அவரை கேள்வி கேட்கும் போது, அதாவது ஒரு அட்வொகேட் கேட்டால் என்ன பண்ணிவிடுவாங்க, அந்த அட்வொகேட்டை முன்னாடியே சொல்லிவிடுவாங்க, எப்பா நீ வீணா என்னை அசிங்கப்படுத்திடாதன்னு. ஒன்று. ரெண்டாவது, அட்வொகேட்டாக இருக்கிறன்னு நினைப்பார், இவ்வளோ பெரிய ஆளாச்சே, இவர்கிட்ட நம்ம ஏதாவது போய் கேள்வி கேட்டு வம்புல நம்ம மாட்டிக்கூடாது, நாளைக்கு நம்ம உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு பயப்படுவாங்க அட்வொகேட்டை. ஆனால் தம்பி அண்ணாமலை இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் தைரியம் என்ன பண்ணுற, சில கேள்விகளை போன தடவை கேட்டார். கேட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, டிஆர் பாலுவால் என்ன பண்ண முடியல, பதில் அளிக்க முடியல. அதனால் திரும்ப கோர்ட்டில் வந்து இவரை சந்திக்கணும். இப்போ இவங்க ஆட்சி வேற போயிடுச்சு. முந்தைய இவங்க ஆட்சி இருந்தது, சரி கேள்வி கேட்டாலும் பதில் சொன்னாலும் அந்த என்ன பண்ணிடுவாங்க, நீதிபதியே கைக்குள்ளே போட்டுக்குவாங்க. ஏன்னா ஆட்சியாளர்கள்ல கைக்குள்ளே போட்டு நீங்கள் இப்படி தான் சொல்லணும், இல்லைனா அப்படின்னு மிரட்டி நீதிபதியை மிரட்டிடுவாங்க. இப்போ அதுவும் செய்ய முடியாது. ஆக அவராக என்ன பண்ணிட்டார், இப்போது நம்ம வாபஸ் வாங்கிட்டா தொந்தரவே இல்லை, நம்ம தப்பிச்சிக்கலாம், நம்ம ஏன் வீணாக போட்டு கோர்ட்டில் போய் நம்மளே நம்ம அசிங்கப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாபஸ் வாங்கிட்டார். இது எவ்வளோ பெரிய வெக்கக்கேடு இல்லை, எவ்வளோ பெரிய அசிங்கம் இல்லை. ஏங்க அவர் வயசு என்னாச்சு, இவர் வயசு என்னாச்சு? இது எப்படின்னா, யானை வந்து கொசுக்கு பயந்த கதை. யானை கொசுக்கு பயந்த கதையாயிடுச்சு இப்போது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் டிஆர் பாலு, எவ்வளோ பெரிய இது, இந்த மாதிரி பதவியெல்லாம் நீங்கள் இருந்திருக்கிறீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற பணம் என்ன, உங்கள்கிட்ட இருக்கிற தொழிற்சாலைகள் என்ன. இவர் ஒன்றுமே இல்லை அண்ணாமலை. இப்போ தான் ஒரு 7 வருஷம் ஆச்சு அவர் அரசியலுக்கே வந்து. அப்படிப்பட்ட ஒரு கொசுக்கிட்ட போய் இந்த யானை பயப்படுது.
அப்போது இதை பார்த்தா நம்ம என்னன்னு சொல்கிறது? இவ்வளோதான் இவங்களுடைய நிலைமை. உண்மையான ஆட்கள் யாராவது கேள்வி கேட்டால் இவர்களால் என்ன பண்ண முடியாது, நின்று பதில் சொல்ல முடியாதவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்கள். சார், அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதாவது நீங்கள் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி சில விஷயங்கள் யூடியூப்பில் இந்த ட்விட்டர்லாம் பார்க்க முடியுது. என்ன சார், என்ன பண்ணலான் இருக்கீங்க? அதாவது எல்லா அரசியல் கட்சிகளும் என்ன சொல்கிறாங்க, சிறுபான்மையினர்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். பல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பலர் என்ன சொன்னாங்க, சிறுபான்மையினால்தான் தான் தாவேகா வந்திருக்குது, சிறுபான்மையினால் தான் திமுக வந்திருக்குது, சிறுபான்மையினால் தான் அதிமுக வந்திருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர ஒரு காலியும் சிறுபான்மையில் வரவே இல்லை. அதனால் நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதாவது சிறுபான்மையர்களுக்காக எந்த அரசாங்கம் செய்யாத காரியத்தை நாம் முன்னெடுத்து செய்ய வேண்டும். ஏன்னா இன்றைக்கு இந்திய தேசத்தில் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய அருமையான பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் சிறுபான்மையர்களுக்காக எத்தனையோ காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஆனால் அந்த நல்ல முயற்சியை எடுத்து மக்களிடத்தில் கொண்டு போய் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஒருவேளை இப்போ நான் ஆன்மீக தலைவனாக இருந்தால் என்ன சொல்லிடுவாங்க, உடனே இவர் கிறிஸ்துவத்தை வளர்ப்பதற்காக இப்படி செய்கிறாரு, அல்ல மதத்தை பரப்புவதற்காக இப்படி செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய ஒரே நோக்கம் தேசியம். இந்த இந்திய தேசம் எப்படி அருமையான பிரதமர் மோடி அவர்கள் இந்த தேசத்தை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதே வண்ணமாக இந்திய தேசத்தில் உள்ள சிறுபான்மையர்களும் வளர வேண்டும். அவர் சீக்கியர்களாக இருக்கட்டும், ஒரு இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், யாராகவும் சிறுபான்மையில் வளர வேண்டும். ஆக அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு தடவை போன தடவை என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, எஸ்சியா இருந்து எஸ்சி இந்துவாய் இருந்து கன்வெர்ட் ஆகி கிறிஸ்தவர்களாக மாறினா அதே எஸ்சி இது கொடுப்பாங்களா, தகுதி கொடுப்பாங்களா நீங்கள் கேள்வி கேட்டீங்க. அதுக்காக நான் போராட வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டேன். இதற்காக சில காரியங்களை நகர்த்தி கொண்டு இருக்கின்றேன். சீக்கிரத்திலே இந்திய தேசிய சிறுபான்மையர் கட்சி என்று கட்டாயம் நிறுவலாம் என்று நான் முடிவில் இருக்கின்றேன். சிறுபான்மையர்களுக்காக உழைக்க, என்னை அர்ப்பணிக்க, சமுதாயத்தில் இந்திய தேசத்தில் சிறுபான்மையர்கள் மேன்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். காரணம், அத்தனை அரசியல்வாதிகளும் சிறுபான்மையில நம்பிதான் இருக்கின்றார்களே தவிர அவர்கள் வாக்குகளும் சிறுபான்மையிடத்தில் வருகின்றதை தவிர வேறு யாராலும் வரவில்லை. இதுக்கு காரணம் நான் சொல்ல முடியும். நான் கடந்த முறை நான் உங்கள்கிட்ட பேசும்போதெல்லாம் சொன்னேன், சட்டசபை எலெக்ஷன் முன்னாடி உங்கள்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள்லாம் இந்து தானே, பிஜேபி இந்து கட்சி தானே, அப்போ பிஜேபி தான் நீங்கள் ஆட்சிக்கு வர வைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஒருத்தராக வர வச்சாங்களா? இல்லை. அப்போ திட்டமாக தெரியுது இந்த இந்துக்கள் எல்லாம் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்படின்னு திட்டமாக தெரியுது. அதனால் சிறுபான்மையர்களை நான் கைவிட விரும்பவில்லை. தேசியத்திற்காக பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டங்களை இந்த சிறுபான்மையர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அதை வந்து தமிழ்நாடு பாஜக செயல்படுத்த மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா என்ன? நிச்சயமா தமிழக பாஜக இப்போ வரைக்கும் இந்நாள் வரைக்கும் பிரதமருடைய திட்டங்களை இதுவரைக்கும் மக்களிடத்தில் கொண்டு எடுத்து செல்லவே இல்லை. இந்நாள் வரைக்கும் தோற்றுவிட்டமே. இப்போவாது பிரதமருடைய திட்டங்களை கொண்டு போய் நாம் சொல்லுவோம். ஏங்க ஒன்றும் இல்லைங்க, இப்போ கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்பதாக டீசல் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, பெட்ரோல் கிடையாது, கேஸ் கிடையாதுங்க, தண்ணியில் ட்ரெயினை ஓட வச்சாருங்க. ஏறக்குறைய 250 கிலோமீட்டரு தண்ணியில் ட்ரெயின் ஓடி இருக்குது. இது யாராவது சொன்னாங்களா? உங்களுக்கு தெரியுமா? இது தெரியல பாருங்க. ஏன்னா பிரதமருடைய திட்டங்க. இந்த ரயிலை எங்கு தயாரித்தீங்களா? நம்ம சென்னையில் ஐசிஎஃப்ல தயாரிச்சார்கள். இதை யாரு தயாரிச்சா? இந்திய அரசாங்கம் தயாரித்திருக்கின்றது. இது வெள்ளோட்டம் பார்த்துட்டாங்க. அந்த ட்ரெயின் நல்லா 250 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அப்போ இனி வரும் காலங்களிலே, இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளிலே பார்த்தீங்கன்னா ரயில் இன்ஜின் எல்லாம் தண்ணீரில் ஓட போகுது. இதெல்லாம் நல்ல திட்டம். அடுத்தது இன்னொரு திட்டம் வருதுங்க, பெட்ரோல் இனிமே 80 ரூபாய் கொண்டு வர போறாங்க, விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க டெல்லியில 80 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க 107 ரூபாய் பெட்ரோல் விலை குறைகின்றது. இதெல்லாம் ஒரு நல்ல திட்டங்கள். இதெல்லாம் யார் போய் சொல்றது? இது யாருக்கு பிரயோஜனமா இருக்கும்? சிறுபான்மையினருக்கு நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும். ஆகவே தான் இந்த முயற்சியை நான் எடுத்திருக்கின்றேன்.
ஓகே சார், உங்கள் முயற்சிக்கு எங்களோட இளையபாத்தினோட வாழ்த்துக்கள் சார். உங்கள் பொன்னான கருத்துக்கள் இளையபாத்திரம் இருப்பதற்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க, நன்றி.